இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த புனித நன்னாளில் இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இந்த புனித வெள்ளி ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தான் இயேசு மரித்தார் என்று அநேக பேர் ஆலயத்தில் அமர்ந்து தேவனை நினைத்து கொண்டு அழுது கொண்டு புலமை கொண்டு இருப்பார்கள். ஒருவேளை அநேகர் இந்த 40 நாள் அளவும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் ஏதோ ஒவ்வொரு வருடமும் மரிக்கிறார் என்று நினைத்து அந்த காரியத்தை நினைவு கூறுகிறார்கள். ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஒரு சிலர் அந்த நாள் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஜெப கூட்டங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கூடி ஜெபிப்பார்கள். இது எல்லாம் நல்லது தான், இதை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, செய்ய வேண்டும். ஆனால் ஏதோ இந்த நாளில் மாத்திரம் செய்வது என்பது தேவன் விரும்புவதில்லை. தேவன் நமக்கு மரித்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து இந்த காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கலாம், அல்லது போயிட்டு வந்து இந்த தேவ செய்தியை கேட்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். முக்கியமாக அநேக ஆலயங்களில் இந்த புனித நன்னாளில் என்ன வார்த்தை பேசணும், இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை வைத்துதான் பிரசங்கமாக இருக்கும். அநேக ஆலயங்களிலும் இந்த வார்த்தை குறித்து பிரசங்கிப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப கேட்டாலும் இயேசு எதற்காக சிலுவையில் இந்த 7 வார்த்தையை பேசினார். முக்கியமாக ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அந்த மனிதன் கடைசியாக மரண தருவாயில் பேசுகிற வார்த்தை தான் மிகவும் மிகவும் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா என்ன வார்த்தை என்றாலும் அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ள ஏதோ சொல்ல வருகிறார்கள், அல்லது ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டாலோ அல்லது குற்றுயிராக இருக்கும்பொழுது கூட டெத் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, மரண வாக்கு மூலம் என்று சொல்வார்கள். அந்த மனிதன் என்ன மரண தருவாயில் என்ன வார்த்தைகள் பேசினாலும் அதை அப்படியே போலீசாரும் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு அதுக்குரிய காரியங்களை செயல்படுத்துவார்கள். அதுதான் இந்த உலகத்துடைய வழக்கமாக இருக்குது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தால் 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது பேசின சில வார்த்தைகள் தான் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளில் பேசுகிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம் 7 வார்த்தைகள் உங்களுக்கு அநேக ஆலயத்தில் பிரசங்கித்து மனப்பாடமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட இந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கலாம். ஒருவேளை இதை பார்க்கிற தேவ ஊழியர்களாக இருந்தாலும் நீங்களும் இந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு மத்தியில் பேச இருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். ஏனால் இந்த வார்த்தை கடந்த சில நாட்களாகவே நாங்கள் தியானித்து கொண்டு வந்தோம். ஸோ என்ன வார்த்தை இந்த குட் ஃப்ரைடேயில் பேசலாம் என்று நான் ஜெபித்த பொழுது இந்த வார்த்தையை குறித்து ஜனங்களுக்கு பேசலாம், இதன் மூலம் ஆண்டவர் சில காரியங்களை ஜனங்களுக்கு சொல்ல வருகிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால் இயேசு இன்னைக்கெல்லாம் மரிக்கல, அவர் 2000 வருடங்களுக்கு முன்னே எப்பயும் மரிச்சிட்டார், சரிங்களா? அதனால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது இன்னைக்கு தான் மரிச்ச மாதிரியோ பழைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டோ அல்லது முகம் வாடலாக வச்சுக்கிட்டோ அல்லது இன்னும் சில பேர் அநேக காரியங்களை அன்றைக்கி தான் இயேசு ஏதோ மரிக்கிற மாதிரி பரிதாபமாக இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இயேசு என்னைக்கும் மரிச்சிட்டாரு. நீங்கள் இயேசு மரித்ததை இன்னும் விசுவாசிக்கலைன்னா ஏதோ சடங்காச்சார நினைவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீராக இருக்கும். ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதற்காக இயேசு மரிச்சா? ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் மரிக்கலைங்க, எல்லா ஜனத்துக்காகவும் இயேசு மரிச்சார். கிறிஸ்தவர்களுக்கு மரிச்சார், இந்துக்களுக்கு மரிச்சார், முஸ்லீமுக்கு மரிச்சார், மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு மரிச்சார், முழு உலகத்துக்காகவும் மரிச்சார். என்ன காரியத்தில் சிலுவைக்காக இயேசு சிலுவைக்கு போக வேண்டும்? சாபத்துக்காக, பாவத்துக்காக, மற்றும் உங்களோட வியாதிக்காக, தரித்திரத்திற்காக, மற்றும் கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரிப்பதற்காக தன்னை ஜீவ பலியாக உயிரோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை தான் உங்கள் மத்தியில் நான் விரிவாக சொல்ல இருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் என்ற புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். இயேசு சிலுவையில் பேசின 5வது வார்த்தை என்னன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன்.
அப்போ அநேக பேர் நினைத்துக் கொள்கிறார் இயேசு ரொம்ப தாகத்தில் இருக்கிறார் பொழுது, அதனாலதான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா இயேசு சிலுவையில பேசின இதுக்கு மேல இருக்கிற 4 வார்த்தைகளும் பார்க்கும் போது பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொன்னார். அது மாதிரி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்ப என்று சொன்னார். அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னால் கடைசியாக எல்லாம் முடிந்தென்று தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த எல்லா வார்த்தைகளும் பார்க்கும்போது எந்த ஒரு வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாதகமாக எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. மக்களுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு வார்த்தையாக காணப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் இயேசு தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது இயேசு தாகமா இருந்தாரா? யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆமா பிரதர், அவர் கல்வாரி சிலுவையில அடிபடுவதற்காக பல மணி நேரங்கள் தொங்கினார் மற்றும் சிலுவையில கொண்டு போகப்பட்டார்கள், அவருக்கு தண்ணியே கொடுக்கறது கூட நேரம் இல்லை, அதனால இயேசு தாகமா இருக்குன்னு சொன்னார். ஆனா இந்த இடத்துல இயேசு எதற்காக தாகத்தை குறித்து தாகமா இருக்கிறேன்னு சொன்னார்? யாருக்காக சொன்னார்? யாரிடத்துல பேசினார்? உங்கள் மத்தியில் நான் சொல்லி உங்களுக்காக நான் விவரித்து காண்பித்து ஜெபிக்க இருக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன். ஏன்னா சங்கீத புஸ்தகத்துல பார்க்கும் போது ஏற்கனவே தாவீது தெளிவாக சொன்னார், இயேசு தாகமா இருக்கிறேன் என்று ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை போல சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஏதோ ஒரு சில காரியத்தை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்காக இயேசு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் என்று நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை அதே தான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சில வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி நீங்களும் தாகமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல தாகமா இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என் மகள் இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறாங்களே, இத்தனை ஆண்டுகள் காலியும் இந்த சாபத்தில் இந்த குடும்பம் இருக்கிறது, இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த வியாதியில இருக்கிறார்களே, இத்தனை ஆண்டுகள் ஆகி இன்னும் என் மகன் மகள் என்னை அறிந்து கொள்ளாதபடி காணப்படுகிறார்களே, இன்னும் பிசாசுக்கு இடத்தை கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று ஆண்டவர் தாகமா இருக்கிறார். ஆனா இந்த நாளில் சொல்றார், உங்களை குறித்து ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. நீங்கள் இந்த உலக காரியத்துல தாகமா இருக்கீங்களே, ஆனா உங்களுக்காக இயேசு தாகமா இருக்கிறாருங்க. நீங்கள் இந்த உலக காரியத்தை விட்டு வெளியே வரும்பொழுது உங்களை குறித்து வைத்திருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக அவர் தாகமா இருக்கிறார். நீங்க நினைச்சா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏதோ வார்த்தை நிறைவேறுக்காக மாத்திரம் சொல்ல, அவர் 2-3 இடங்களில் பார்க்கும்பொழுது அவர் கல்வாரி சிலுவைக்கு வருகிறதுக்கு முன்பதாக அவர் கொல்கதாய் மலை வருகிற வழியெல்லாம் 2-3 இடத்துல ஸ்திரீகள் அவருக்கு தண்ணியை கொடுத்தாங்க, திராட்சரசத்தை கொடுத்தாங்க, வினிகரை கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதற்காகனா உங்க மேல எங்க மேல வைத்த அந்த அன்புக்காக தாங்க. என் தேவ ஜனங்களே, உங்க மேல வைத்த அன்புக்காக தான். ஏன்னா என் மகள் என்னை நம்பி இருக்கிறா, என் பிதா என்னை நம்பி இருக்கிறார், முழு உலகம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் இதை 100% நிறைவேற்றினாதான் என் ஜனங்கள் எல்லாரும் தாகத்தை தீர்க்க முடியும். நான் என்னோட சுயநலத்தில் நான் வாழ்ந்துட்டா அவருடைய தாகத்தை தீர்க்க முடியாது என்பதற்காக இயேசு முழு மனிதனாக அவர் கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்க கூட உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? யோசித்து பாருங்க. உங்களை முழுவதுமாக நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்களோட தாகம் எது மேல இருக்குது? இந்த உலக ஆசீர்வாதத்து மேல இருக்குதுங்க. அதனால உங்க தாகத்தை கடத்தல தீர்க்க முடியல. இயேசு மாம்சத்துக்காக தண்ணியை குடிக்கலங்க. உங்க மேல இருக்கிற தாகத்தினாலதான் அவர் தாகத்தோடு இருந்தாலும் தண்ணீர் குடிக்காம இருந்தார், திராட்சரசத்தை கொடுக்காம இருந்தார். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றார். அதனால முதலாவது நான் சொல்லுகிற ஒரு காரியங்கள், இயேசு கிறிஸ்து உங்க மேல தாகமா இருக்கிறார், உங்க குடும்பத்து மீது தாகமா இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான். 2வது காரியம் வேத வசனம் சொல்லுகிறது, அதே 19 யோவான் 19 அதிகாரம் 28 வசனம், தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம தியானிக்கும் பொழுது இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். நம்ம எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் ஒரு மனிதனாக காணப்பட்டார். இயேசு முதல்ல பேச 4 வார்த்தைக்கு அவருக்கு பலன் தேவைப்பட்டது. கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரத்துக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், யோசிச்சு பாருங்க, 2 கைகள் அடிக்கப்பட்டு கால்கள் அடிக்கப்பட்டு இன்னைக்கு தொங்குற நிலைமையில இருக்கிறாரு. அந்த தொங்குற நிலைமையில இருக்கும் போது ஒரு வார்த்தை பேசு என்பது ரொம்ப கடினமான காரியங்கள். 4 வார்த்தை பேசுறார். இப்போ அவருடைய நாவு வறண்டு போயிருக்கும்.
உதடு கூட திறக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே சாப்பிடாம ரொம்ப வெயில்ல காஞ்சி போன நிலைமைக்கு நம்மளோட உதடுகள் எல்லாம் வறண்டு போயிடும், தொண்டையெல்லாம் வறண்டுடுச்சுன்னா நம்மளால வார்த்தையே வராது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இயேசு ஒரு மனிதன் என்பதை இந்த இடத்துல அவருக்கு நிரூபித்து காட்டுகிறார். அவர் ஒரு மனிதன் தான், ஒரு தேவனுடைய குமாரன் மனிதனாக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வழிகள் இருக்கிறது, அவரால் பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறார். அப்போதான் நான் தாகம்னா ஏதோ லைட்டா சவுண்ட், மைக் அவர் கையில் இல்லை, அவரால் பேச முடியாது. ஆனா குரலை உயர்த்தி கீழே இருந்த சோல்ஜர்கள்லாம் கேட்கும்படியாக அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் கீழே இருந்த அந்த சேவர்களை கேட்டது, ஓ இவரோட தாகமா இருக்காரு போலகுது, அட்லீஸ்ட் இவர் கொஞ்சமாச்சும் தண்ணியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு முதல் வசனத்துல பார்க்கும்போது அங்க சகோதரிமார்கள் கொடுத்தாங்க, வேணான்ட்டாரு. ரெண்டாவது கொல்கதா இடத்துல வந்தாங்க, அங்கேயும் காடியை கொடுத்தாங்க, வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல வேணும்னு சொல்றாருன்னா உங்களுக்காக எனக்காக தானே. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு அவர் வாங்கினார். 2 இடத்துல வாங்கல, இந்த இடத்துல மறிக்கும் தருவாயில வாங்கின எதற்காகனா அவருடைய வார்த்தை இன்னும் 2 வார்த்தைகள் நாம் பேச வேண்டும், பிதாவோடு நாம் பேச வேண்டும் என்பதற்காக அவருடைய உதடியும் அவர் தொண்டையை நனைப்பதற்காக அவர் காடியை வாங்கினார். இதிலிருந்து நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இயேசு எதற்காக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்துல நீங்க வறண்டு போன ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறீங்க, வறண்டு போன அனுபவத்தில் காணப்படுகிறீங்க. இந்த வறண்டு போன அனுபவம் என்பது இன்றைக்கு முழு உலகம் பாவத்தினால வறண்டு போய் காணப்படுகிறது, பிசாசின் அடிமைத்தனத்தில் வறண்டு போய் காணப்படுது. அதற்கு தேவை இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் தான். இயேசு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரால தான் இந்த மாம்சத்தில் உங்களால் வாழ முடியும். எப்படி ஒரு மனிதனுக்கு வாழ்கிற ஒரு மனிதன் அவனுக்கு சராசரியாக இந்த பூமியில வாழ்வதற்கு தண்ணி தேவைப்படுகிறதோ, அதே போல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற உங்களுக்கு இயேசு கொடுக்கிற தண்ணீர் தேவைப்படும். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை பருகிறவன் ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான், அவர் ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் பெந்தகோஸ்து நாளிலும் சொன்னாரு. மற்றும் சமரியா நாட்டு பெண்ணிடத்திலையும் சொன்ன, நான் கொடுக்கிற தண்ணீர் குடிச்சுன்னா ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டேன். இன்னைக்கு நம்ம அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதபடி மாம்சத்துல வறண்டு போய் காணப்படுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியாக காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உனக்கு தேவை தண்ணீர் மகளே, உனக்கு தேவை தண்ணீர். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறது, பிசாசனம் வறட்சியாக கொண்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு மாம்சத்துல உங்க வாழ்க்கை இன்னைக்கு வறண்டு போன ஒரு நிலைமையில காணப்படுகிற, உனக்கு தேவை தண்ணி, உனக்கு தேவை ஆவிக்குரிய தண்ணி. நீ எதையோ எங்கெங்கயோ போய் தேடுகிற, யாராவது கொடுப்பாங்களா, யாருக்காவது கிடைக்குமா, இந்த உலகத்துல தேடிக்கொண்டு இருக்கிற அன்பு மகளே. ஆனா உனக்கு தேவை இயேசு உனக்காக ஜீவ தண்ணீர் வச்சிருக்கிறான், உனக்காக ஜீவ தண்ணீர் வச்சிருக்கிறான். நீ அதை பருகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருக்காக கடைசி மூச்சு வரல நீ ஆண்டவருக்காக ஓட முடியும். என் அன்பு ஊழியரே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாதபடி காணப்படுகிறதா, உங்களுடைய ஊழிய காரியங்கள் வளர்ச்சி இல்லாமல் வறண்டு போய் காணப்படுகிறதா, உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறதா, இந்த ஜீவ தண்ணீருக்கு இடம் கொடுத்து பாருங்க. இந்த ஜீவ தண்ணீருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் மூலமாக அநேக ஆயிரங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்வா. ஜீவ தண்ணீர் என்ன செய்யும், அநேக மனிதருக்கு பாயும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா இருக்கிறது. அதில் இதை கேட்கிற நண்பு தேவன 2 காரியங்கள். முதலாவது, இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் தண்ணியை கேட்கல, ஏன்னா உங்களுக்காக எங்க மேல தாகமா இருக்கிறார். ஆனா 2வது இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் காடியை வாங்கினா, ஏன்னா இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துடைய தண்ணீர் தேவைப்படுகிறது. அவருடைய தண்ணீர் இல்லாமல் உங்களால் இந்த பூமியில வாழ்வது என்பது கூடாத காரியமா இருக்கிறது. அதனால நீங்கள் அவர் மீது தாகமாக இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னுடைய ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் இயேசு மேலே தாகமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடு மேல் வாஞ்சித்து கதறா போல் தேவனே என் ஆத்மாவும் மேல் தாகமாக இருக்கிறது. இன்னைக்கு இயேசு தாகமாக இருக்கிறோம். நீங்கள் இயேசு மேலே தாகமாக இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம உலக ஆசீர்வாதம் மேலாம் தாகமாக இருக்கிறோம். ஆனால் இயேசு மீது ஒரு தாகம் இருக்கிறதா? அந்த தாகம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை வித்தியாசமாக மாற்ற ஆரம்பிப்பார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இயேசு மீது தாகமாறுங்கள், அவருடைய ஜெபத்தின் மீது தாகமாறுங்கள், வசனத்தின் மீது தாகமாறுங்கள், உபவாசம் மீது தாகமாறுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வேண்டும். உங்களுக்கு அச்சபிக்கிறேன். என்னுடைய ஜெபிக்கல ஆயத்தமாக. அன்புள்ள தகப்பனே, அப்பா, இயேசு பேசின 5வது வார்த்தை தாகமாக இருக்கின்ற வார்த்தைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, முதலாவது நாங்கள் பார்த்தது போல நீர் தாகமாக இருந்த பொழுதிலும் அந்த தாகத்தை குடிக்க உங்களுக்கு திராட்சரசமும் காடியை கொடுத்த பொழுது நீ வாங்க மறுத்தீர் ஆண்டவரே. ஏன்னா
எங்களுக்காக எங்க மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நீர் அதை வாங்கி குடிக்கலப்பா, அதை முழுவதுமாக நிராகரித்தீர் ஆண்டவரே. ஏன்னா என் மகளை நான் திருப்திப்படுத்தணும். நான் இன்னைக்கு என் சரீரத்துக்காக நான் தண்ணியை குடிச்சிட்டுனா என் மகளை நான் திருப்திப்படுத்த முடியாது. உங்க மேல இருக்கிற தாகத்துக்காக அவர் தன்னை ஜீவ பலியாக பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். அதே போல அவர் கொல்கதா இடத்துல போகும்போது கூட அங்கேயும் தன்னுடைய திராட்சை காரியம் வாங்காதபடி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனா 3வது இடத்துல அவர் தாகமா இருக்கிற சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்க இந்த உலகத்துல இருக்கிற வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கடைசி மூச்சு வரையிலும் நான் கொடுக்கிற தண்ணீரை நீங்க குடிச்சாதான் உங்களால வாழ முடியும். தண்ணீர் இல்லாம உங்களால இந்த பூமியில வாழ முடியாது. இந்த உலக காரியத்துல நீங்க என்னதான் தாகமா இருந்தாலும் அது உங்களை திருப்திப்படுத்தாது. உங்க மாம்சத்துக்கு தேவை கர்த்தருடைய ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்க ஊழியங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்க தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால நீங்க அந்த ஜீவ தண்ணீரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சமாரியஸ்திரி எப்படி கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அதே போல உங்க வாழ்க்கையில கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தண்ணீர் உங்க வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக மாற்றும், ஊழியங்களை மாற்றும். கடைசியாக நீங்க ஆண்டவர் மேல தாகமா இருக்கீங்களா? அவர் மீது தாகமா இருந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மீது தாகம் உள்ளவர் மேல தண்ணீரோ வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்று என்று சொல்லியிருக்கிறார். நீங்க தாகமா இருந்து பாருங்க, கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அப்பா, இந்த வார்த்தையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறான். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும், சாபங்கள் மாறட்டும், பிசாசின் பிள்ளைகள் இருக்க ஜனங்களை விடுதலையாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். இந்த புனித வெள்ளியில நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கு ஆசிரமம் இருக்கும். இந்த வார்த்தை மூலம் ஆசிரியத்துக்கு பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு தெரியப்படுத்தும் நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் தேவனிடத்தில் ஜெபிப்பதும் துதிப்பதற்கும் ஒரு ஆயத்தமாக இருக்கும். அதனால தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்க ஜெபிக்க முடியாது. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும்